தேர்தல் இல்லாத நேரத்தில் ஒரு சிபிஎம் கட்சி சிபிஎம் கட்சியாக தான் இருக்கும். ம். திமுக கூட்டணி கட்சின்னு அதை நீங்கள் சொல்கிறது கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. சிபிஎம்க்குன்னு தனி அஜெண்டா இருக்கு. ம். தொழிற்சங்க நடவடிக்கைகள், ஊதிய உயர்வு பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறது. இன்னைக்கு ட்ரம்ப் வந்துட்டாரு. ம். வலதுசாரி தலைமையை எப்படி எதிர்கொள்வது? பைடனை விட கமலா ஹாரிஸை விட ட்ரம்ப் வருவதன் மூலமாக பெண்களுக்கு என்ன ஆபத்து? ம். இந்த கேபிட்டலிசத்தினால இந்தியர்களுக்கு என்ன ஆபத்து? ட்ரம்ப் வர்றதுனால வடகொரியாவுக்கு என்ன ஆபத்து? இனி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்படி போகும்? எல்ஜிபிடின்னு சொல்லக்கூடிய தன்பாலின ஈர்ப்பாளர்கள் குறித்து ட்ரம்பினுடைய வலதுசாரி பார்வை யாருக்கெல்லாம் ஆபத்து? வேலைக்கு செல்லும் பெண்கள் குறித்து அவருடைய ஆணாதிக்க பார்வை என்ன? இதையெல்லாம் திங்க் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சி. ஏன்னா உலகளாவிய அரசியல், பாட்டாளி வர்க்க அரசியல் பேசுகின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை 2026 நீ திமுக கூட்டணி இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களை நீங்க கூட்டணி கட்சின்னு மட்டும் சொல்லக்கூடாது. அந்த கட்சிக்கு இவ்வளவு பார்வைகள் இருக்கு.